எவனாவது குறுக்க குறுக்க இப்படி பேசிட்டு வந்தா திருப்பி அடி. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். எங்கள் அண்ணன் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் வந்து தலைவர் வந்து அவர் கம்யூனிஸ்ட்டு, அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் படித்தவர். இவர் சின்னால், நம்மால் ரொம்ப சின்னால் தானே. இது பிரபாகரன் நேரம் ஒரு பையன் வந்திருக்கானம்மா, அவரை போய் சந்தித்து பேசுவோம் அப்படின்னு போய் பேச அண்ணனே என்று சொல்லி சொல்கிறாங்க. இதை அவர் ரொம்ப நேரம் ஆள் பேசிக்கிட்டு இருந்ததுன்றாங்க. ரொம்ப நேரம் பேசியிருந்துருக்கு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ரஷ்ய புரட்சி, லெனின், ஸ்டாலின், எங்கல்ஸு, மார்க்ஸு, இது அதெல்லாம் பேசியிருக்கும்போது நம்மால் எப்படி கவனிப்பார் தெரியுங்களா? கண்ணு மிக அப்படியே பார்த்துருப்பார், அப்படியே கவனிச்சிட்டு இருப்பார். கவனிச்சிருந்தார். கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு ஒரு சின்னதாக நான் தம்மடிச்சிக்கலாமா, புகைச்சிக்கலாமா அப்படின்னு. சரி. பெரியவர் என்ன செய்கிறது போய் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் பேச்சு. அவர் பேசி முடித்த பிறகு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ நம்மால் எல்லாம் சரிதான் அண்ணா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அண்ணா. இப்போது அண்ணா வன்முறைக்கு எதிராக ஓரளவு சுமாரான வன்முறை, ஒரு பரவாயில்லாத வன்முறை வெற்றி அடையுமா அண்ணா? நோ சான்ஸ், நோ சான்ஸ், அதுக்கு வாய்ப்பு இல்லை. தீவிரவாதத்துக்கு எதிராக ஓரளவு பரவாயில்லாத தீவிரவாதம், சுமாரான தீவிரவாதம், அது வெற்றி அடையுமான்னா நோ சான்ஸ். அப்போது அதை தாண்டிய தீவிரவாதம், அதை தாண்டிய வன்முறை, அதுதான் வெற்றி அடையும். அப்படிதானேண்ணா? அதான் இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாத, ஓரளவுக்கு இது அதை வன்முறைக்கு எதிரான அகிம்சையும் ஒருவித வன்முறை தான். தலைவரே என்னட்டு சொன்னது தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே. வைரக்கற்களை விட்டறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டறிந்தால் தடுப்போம், அவ்வளோதான். போட்டு அவன் அதை பேசிட்டான், இதை பேசிட்டான், அவன் சொல்லிட்டான், ஓடா. அவனுக்கு வேலை நம்மளை விமர்சிக்கிறது, நமக்கு வேலை அவனுக்கும் சேர்த்து போராடுறது. இதுதானே? இவ்வளோதான் தத்துவம், கோட்பாடு. அது நேரத்தை செலவழிக்கிட்டது. இப்போ நேர்மறை சிந்தனை, நீங்கள் இவர் குள்ளமாகணும்னு ஏன் இப்போ வேண்டிக்கிட்டு இருக்க? நீ உயரமாகணும்னு வேண்டு, அவ்வளோதானே. அவர் சாகணும்னு போராடாத, நீ வாழணும்னு போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று எண்ணாத, நீ வெல்ல வேண்டும் என்று நீ போராடு. அதான் கோட்பாடு. நீ ஏன் பெரியார் ஒழிகங்கிற? பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லிட்டு போ. திராவிடம் ஒழிக என்று பேசாத, தமிழ் தேசியம் வெல்க என்று பேசு. அதான் கோட்பாடு. இந்தி ஒழிக இல்ல, தமிழ் வெல்க, தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, அதை பேசு. நீ கோட்பாட்டை நம்ம தாத்தா சொல்றாரு பாருங்க, ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறார். அப்ப என்ன கோட்பாடு சீமான்? பாரத மாதாக்கு ஜெய், தமிழ் தாய் வாழ்க. நீ எதுக்கு அதை போய் ஒளியன் போயிட்ட? ஜெய் ஸ்ரீராம், தலைவர் பிரபாகரன் வாழ்க, அவ்வளவுதானடா, அவ்வளவுதானே. நீ ஏன் திராவிடத்தை ஒழிக்க போராடுற? தமிழ் தேசியத்தை வளர்க்க போராடி, நீ வளரு, அவன் விழுவான். இப்போ கதறான்ல. நம்ம என்னமோ 50 வருஷம் நாட்டை நாசமாக்கின மாதிரி, ஒரு 5 வருஷம் அப்படி இருந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்த மாதிரி, மண்ணு மலையெல்லாம் வெட்டி தின்னது மாதிரி நம்மளே தான் திட்டிகிட்டு இருப்பான். நாங்கள் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வரலடா டே, ஆனால் நம்மளை தான் திட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ பாருங்க, அவர் சிம்மனா ஏய் ஏன் கத்துறான்ங்கிறான். வென்றுவான், வென்றுட்டா பல பேரை கொன்றுவான். நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்காலு அவர் மாதிரி நான் கிடையாது. அவர் கொசுவுக்கு தலைவலிக்குன்னு சொல்லுங்களேன், மாத்திரை வாங்கி கொடுங்க பாம்பாரு, அப்படியாது. நம்ம அப்படி கிடையாது. அவர் அநியாயத்துக்கு நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும், புரியுதா? அது இவ்வளவுதான் கோட்பாடு, இப்படி தான் எடுத்துக்கணும். நீ சாதி ஒழிப்பு மத ஒழிப்புன்னு போயிட்டு இருக்கிற. உனக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டது, மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படலை. உன் உடலெங்கும் நஞ்சு, சாதி மத நஞ்சு. இந்த நஞ்சை முறிக்க, இந்த விஷத்தை முறிக்க ஒரு இடத்துல மருந்து இருக்கு. என்னது? மொழி பற்று இனப்பற்று, அதை ஊட்டிடு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். டெங்கா நிலவேம்பு, கொரோனாவா அது கபசுரம் வச்சிருக்கான்ல, நமக்கு ஒரு மருந்து வச்சிருக்கான்ல, மாற்று மருந்து. அப்ப நீ மொழிப்பற்று இனப்பற்று, சாதி மத ஒழிப்பல்ல, மொழி இன வளர்ப்பு. மொழிப்பற்ற ஊட்டு, இனப்பற்று வந்துடும். இனப்பற்று வந்தா சாதி மத பற்று பட்டு செத்து விழுந்துடும். தட்சாலி வரானார், அவ்வளவுதான். அப்ப இத்தனை லட்சம் பேர் கூடுறான்னா
இந்த அரங்கத்துக்கு மாதிரி இன்னும் 2 மடங்கு அங்கே வெளியில் உட்காந்து பார்த்துருக்கான்னா எப்படி? சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி ஒரு மாபெரும் அரசியல் படை உருவாகுதுன்னா காரணம் என்ன? மொழி இனப்பற்று. மொழி தமிழ் பேசு. தமிழ் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு செழுமையானது, எவ்வளவு வளமையானது, எவ்வளவு இலக்கிய பெருமை கொண்டது தமிழ். சொல்லிட்டு போ, அவ்வளோதானே. இவ்வளோதானப்பா. நீ என்ன இல்லை உன்னிட்டு நினைக்கிற? நீ தோல்விக்கு 2 காரணம். பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, யோசிக்காம செய்யறது, யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. கன்ஃபியூசியஸ் வர்றான், சரியென்றப்பட்ட பிறகு செய்யாம இருப்பது தோல்விக்கு காரணம். அது ஒரு விதமான கோழைத்தனம். கன்ஃபியூசியஸ் சீன ஞானி எங்காலும் வர்றான். எண்ணி துணுங்க கர்மம், துணிந்தவன் எண்ணும் என்பது இழுக்கு. என்ன இதில் இந்த கோட்பாட்டில் என்ன குறைஞ்சிட்டேன்? என்ன குறைஞ்சிட்டேன்? நபிகள் சொல்றாரு பாருங்க, நபிகள்கிட்ட தீமையை எப்படி ஒழிப்பீங்க செல்லவர்களே, நபிகள் அவர்களே எப்படி ஒழிப்பீங்க? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன். அப்ப நேர்மறை சிந்தனை அதான் முக்கியம். இயேசு ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டுனான்னா அவன் வெக்கி தலை குனிஞ்சிருவான். என்னடா அடிக்கிற இந்த கண்ணத்தை திருப்பி காட்ட, அங்கே ஒரு அடி அடிங்கன்னு அவன் வெக்கி தலை குனிஞ்சிருவான். அதை தான் ஒம்பாட்டம் பாடி வச்சு போயிருக்கானே, இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்து விடல். அவ்வளோதான். அது எதையும் படிக்கிறது இல்லை, அதை பின்பற்றுறது இல்லை. அதனால போயிடுச்சு. அதனால நேர்மறையாக நம்ம சிந்திச்சு பழகணும். உனக்கு வேலை என்ன? உன் நேரத்தை, உன் பேச்சை, உன் எழுத்தை நீ எதுக்கு தெண்டமாக போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நீ மொழி பற்றி இனப்பற்ற ஊட்ட போராடு. ஒரு தலைமுறைக்கு தமிழ்னா என்ன, தமிழர்னா யார், இனப்பெருமையை சொல். எப்படிப்பட்ட மாண்பு கொண்ட இனம். நம்ம அப்பா சொல்றாங்கல்ல, நம்மாழ்வார், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழ் பேரினம் தான். அறிவை கடன் கொடுத்த இனம். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞன் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை எப்படி செய்தது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை எடுத்துக்கொண்டு எமது மொழியை செதுக்கி கொண்டாங்க, செழுமைப்படுத்திக் கொண்டாங்கிறான் சுசுமுகனம். ஆனால் நாம ஒற்றை வைக்கோல் புரட்சி, மாசானுவோ புக்காக்கோடைய ஒற்றை வைக்கோல் புரட்சியை படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பாரம்பரியக்கே வேளாண்மை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தவன் எங்காலுன்றான். எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இது மாதிரி ஒரு பலகை வச்சுக்கிட்டு அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு எழுதுறான். அந்த பெருமையை சொல்லு, பெருமையை சொல்லு. ஐயா காப்பா அரவணன் சொல்றாருல, பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக்கொள்ள. படிப்பினை. பழம்பெருமை பேசும்போது படிப்பினை. படிப்பினை. வரலாறு என்பது அன்பு தம்பி தங்கையிலே தலையில் கிரீடம் சுமப்பதல்ல, பளபளக்கும் பட்டாடைகளை உடித்துக் கொள்வதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வது தான் வரலாறு. இந்த இடத்துல வெட்டு விழுந்துச்சு. எப்படி வெட்டு வாங்கினேன்? அவன் அப்படி வீசினா, நான் அப்படி குனியாம நின்றுட்டேன். இந்த தழும்பை பார்க்கும்போதெல்லாம் கவனமா இருக்கணும், அடுத்த தடவை இந்த மாதிரி வந்தா அப்படி இருக்கக்கூடாது. அதான்டா வரலாறு. அதை சொல்லிக் கொடு பிள்ளைகளுக்கு, அதை சொல்லிக் கொடு, தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்லு. படி. இனப்பெருமைகள், மொழி பற்றுக்கொள், இனப்பற்றுக்கொள் எல்லாம் வந்துடும். அப்போ மொழி பெருமை, இனப்பெருமை வந்துச்சுன்னா, சாதி மத பெருமை கலைஞ்சிருச்சுன்னா அரசியல் ஓர்மை வந்துடும். அரசியல் ஓர்மை வந்தால் அதிகார வலிமை வந்துடும். அதிகார வலிமை வந்தால் தமிழ் தேசம்தான், தமிழனுக்கு என்று நாடு தான். அடுத்த பாய்ச்சல். அவ்வளோதான். அதை விட்டு தெண்டமா நேரத்தை வீணடி விடுது. விவேகானந்தர் சொல்றாருல்ல, அன்பு தம்பி தங்கைகளே, ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், இகழும் போது வாயை பொத்திக்கொள், வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்காதுன்றான். ரொம்ப புகழும் போது காதை பொத்திக்க, இகழும் போது வாயை பொத்திக்கல, நீ ஏதாவது திட்டி விட்டுருவ, அது பிரச்சனையா போயிடும். அதான் ரொம்ப முக்கியம். கையில் இருக்கிற கண்ணாடி கீழே விழுந்தாலும், வாயில் இருக்கிற சொல் தவறி கீழே விழுந்தாலும் என்றுமே பிரச்சனை தான் அது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற விவாதங்களில் சிக்காதீர்கள், புறந்தள்ளுங்கள். ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அந்த ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறான். அன்பு தம்பி தங்கைகளே, ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறான். 10 கோட்பாடுகளை குறித்து சொல்கிறான். அதில் அவன் சொல்லி கொடுறான், என் மகனுக்கு குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக் கொடுங்கிறான். எப்படி? குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக் கொடுங்கிறான். நிராகரிடா, போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு, போடா பேசிட்டு, அங்கிட்டு போய் பேசிட்டு. அதான் இங்கே முக்கியம். வரலாற்றில் எப்பவுமே
வென்றவனுக்கு வரலாறு, கோழைகளுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. வென்றவனுக்கு வரலாற்றில் இடம் இருக்கு, வீரர்களுக்கு தான் வரலாறு. அடிமைக்கு இருக்கு, ஏழைக்கு கூட இருக்கு, கோழைக்கு வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. அதை போல வென்றவன் தோற்றவன் எல்லாருக்கும் வரலாறு இருக்கு. விமர்சிச்சுக்கிட்டு இருந்தார் இவர், நல்லா விமர்சிப்பாருங்க, இவர் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருங்க, அவனுக்கு வரலாற்றில் இடம் இல்லை. அதனால விமர்சிப்பவனையோ வேடிக்கை பார்ப்பனையோ புறந்தல்லு, நிராகரிச்சிரு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அன்னைக்கு 20 நாடுகள் தலைவரை எதிர்த்து சண்டை செஞ்சது. 20 நாடுகளின் துணையோடு தான் ஈழப்போரில், இறுதிப் போரில் நாங்கள் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு ராஜபக்சே கோத்தபாய சொன்னது இருக்கு. ஒருவர் அதில் என்னை கேட்பாங்க, ஈராக் மக்களுக்கு உங்கள் அண்ணன் ஒன்றுமே பேசலை அப்படின்னா. ஈராக் மக்களுக்கு ஒன்றும் போராடல உங்கள் அண்ணன் அப்படின்னா. நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கண்ணா. ஈராக்கா? அகில உலகத்தையே எது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணே. அமெரிக்காவை உங்கள் அண்ணன் எதிர்க்கலை அப்படின்னா. அதில் அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குற கேள்வியா? அது மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில், ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி. எவன் வந்தாலும் பேசுறான், எவன் வந்தாலும் திட்டுவான், யார் வந்தாலும் திட்டுறது. ஒரு சின்ன பையராக இருந்தால் போகும்போது தலையில் விட்டாங்கன்னு கொட்டி கொட்டி பார்ப்போம்ல, அப்படி யார் வந்தாலும் திட்டிட்டு போகிறது. என் பங்காளி வடிவேல் சொல்கிறாரு, அடிக்கும்போது ஒருத்தன் சொன்னா என்ன அடித்தாலும் இவன் தாங்குறான்டா, ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி அவ்வளோ பெரிய வீரன் தன் தம்பிகளை, தன் பிள்ளைகளை கோழைகளாக்கிட்டு போனதை பற்றியில், அது ஜனநாயகவாதியாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. எதையோ பேசுகிறான், எதையோ எழுதுறான், எதையோ பேசுகிறான், சரி அதை கடந்து போகணும், அவ்வளோதான். அதனால நம்மால் எதையுமே ஒரு தீர்க்கமாக சொல்லிடுவோம், அப்படி தீர்க்கமாக. நானும் இப்படி தான் மணிக்கணக்காக பேசி ஆர்வத்தில், தலைவரை பார்த்து ஆர்வத்தில் மணிக்கணக்காக பேசுறது, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த இது சரியில்லை, மக்கள் சரியில்லை, நம்ம இப்படி போராடுறோம், அதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னு. கடைசியாக எந்திரிக்கும் போது உட்காந்து பேச்சு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பாவ மக்கள், அவ்வளோதான், ஒரே வாரத்தில் முடிச்சிடுவார். பாவ மக்கள் யாருமே சரியில்லை சரியில்லை, எல்லாரும் சரியாக இருந்தால் நாம் எதுக்குப்பா போராட போகிறோம், சரியில்லாத போராட வேண்டியது. ஒரு வார்த்தையில் அதோட முடிஞ்சிடும், அப்புறம் மறுவச்சு இங்கே வேலை இருக்காது. அது மாதிரி ஆள் நம்ம ஆள். அதாவது உலகத்தில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள் வந்திருக்கு, ஆனால் நம்முடைய தலைவர் முன்னெடுத்த விடுதலை போராட்டம் போல இல்லை. ஏன்னா ஆயுதம் இல்லை, கருவி இல்லை, இப்போ என்ன செய்யலாம்னு ஒரு தலைவர் யோசிக்கிறேன் பாருங்க. ஏன் நம்ம உயிரையே ஆயுதமாக ஏந்திரக்கூடாது? அவ்வளோதான். உலகத்தில் எத்தனையோ புரட்சிகர போராட்டங்கள் நடந்திருக்கு, ஆனால் கரும்புலி படை என்று வைத்து போராடிய உலக புரட்சியாளர் நம்ம உயிர் தலைவன் தான், உயிரையே ஆயுதமாக ஏந்தியது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய், புரட்சி பவளம் பாடுறான். நம்ம ஆளு எல்லாத்துலேயும் நிறுவிட்டாங்க, ஆனால் வானில் நிறுவலை. வான்படையும் கண்டு வானிலையும் அதிகாரம் நிறுவியும் நம்ம ஒரு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். நம்ம பாட்டங்கள்லாம் கப்பல் படை இருந்துச்சு பெருசா, வான்படை இல்லை. அப்படி ஒரு தலைவன் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாதுப்பா. ராத்திரியில் வந்து கட்டுநாயக்கா விமானத்தளத்தை தகர்க்கணும்னா பறந்து வர்றாரு, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் தானே நீங்கள் அதை கண்டுபிடிப்பான். பறந்து வர்றத வெளிச்சமே வரல, பறந்து வருது என்னன்றா சரியா குறிப்பாத்து கொண்டு போட்டோன்னா டார்ச் லைட்டுங்க, டார்ச் லைட்டில் அடித்து போட்டான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தை தகர்த்தவர் பொது விமானத்தளத்தை தகர்க்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? செய்யலை. ஏன்? மாண்பு, தமிழனுடைய மாண்பு. அவர் தெளிவான ஒரு கோட்பாட்டு இருந்தார், சிங்கள மக்கள் அல்ல எங்கள் எதிரிகள், எம் மக்களை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான் எமக்கு எதிரியை ஒழிய மக்கள் அல்ல. செஞ்சோலையில் கொண்டு போட்டு 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். இவர்கிட்டையும் வான்படை இருக்குது, இவர்கிட்டையும் விமானம் இருக்குது, வானூர்தியில் பறந்து போய் இவரும் அது மாதிரி 10 பள்ளிக்கூடத்தில் கொண்ட போட்டிருக்கலாம் போல். அறத்தின் வழி நின்ற மறவன் பிரபாகரன் தலைவர் அவர்களை. அவர் நடத்திய போர் வந்து அறத்தின் வழி நடத்திய போர். அது அறம் வலுவா நெஞ்சை, அரசியல் பேரறிவை, வீரத்தை, விடுதலை வேட்கையை, தனிமாந்த ஒழுக்கத்தை, தன்னல மறுப்பை, ஓசையற்ற செயல்களை,
ஓயாத உழைப்பை, போரின் ஆற்றலை, பொது வாழ்வில் தூய்மையை, இயக்கம் கட்டும் திறனை, ஈடு இணையற்ற அணுகுமுறையை, விட்டு கொடுக்காத மன உறுதியை, விரிந்து பரந்த உலக வரலாற்று அறிவை மாற்றாரும் போற்றும் மாபெரும் ஆளுமை நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தனி மனிதனின் வரலாறு ஒரு விடுதலை போராட்டத்தின் வரலாறாக விரிந்து தமிழ் தேசியத்தின் வரலாறாக மாறியிருப்பது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு தான். அதை என் அன்பு பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தலைவரே சொல்றாங்க, என் தேசத்தின் சிற்பிகளாக, தேசத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக, ஆற்றலாளர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, தேசப்பற்றாளர்களாக, போர்க்கலையில் வல்லுநர்களாக, ஒழுக்கமும் கண்ணியமும் நேர்மையும் கொண்டவர்களாக ஒரு தலைமுறை, புரட்சிகர தலைமுறை உருவாகி வர வேண்டும். அவர்கள் என் தேசத்தை நிர்மாணிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், அவர்களே தமிழர் தேசத்தை ஆள வேண்டும் என்று தலைவர் ஆசைப்படுகிறார். அதை நிறைவேற்றத்தான் நாம் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் உடன் பிறந்தார்களே, அதை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். சீமானிசம், சீமானுக்கென்று ஒரு இசமா ஒன்றும் கிடையாது. பிரபாகரனிசம் தான் சீமானிசம், பிரபாகரனிசம் தான் சீமானிசம். என் தலைவன் கோடி கோடியா காசு ஏதோ ஒருத்தர சொல்றான், எல்டிடி இருந்து 1500 கோடி வந்திருக்காமே, எவனோ எண்ணி கொடுக்கும்போது எட்டி பார்த்துருக்கான். எங்கள் ஆள் என்ன கொடுத்தாரு, ஒரு கடியாரம், நான் ஒரு கடியாரம் கொடுத்தேன், அவர் எனக்கு ஒரு கடியாரம். கடைசியாக தம்பியை கிட்ட கூப்பிட்டு ஒரு கத்தி, என் மனைவி தெரியும், இன்னும் வீட்டில் இருக்கு, இது எதுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறீங்க, அந்த கத்தியை வச்சு யாரை குத்துறது, ஸோ வச்சுக்கிருக்கேன். சரி, அதை நினைவாக வச்சிருக்கேன்ப்பா. என் தலைவன் எங்களுக்கு கொட்டி கொடுத்தான் கோடிகளை அல்ல, உயர்ந்த கொள்கைகளை. அவன் லட்சங்களை எங்களுக்கு தரவில்லை, உடன் பிறந்தார்களே, உயர்ந்த லட்சியத்தை தந்தான். தமிழ் தேசினத்திற்கென்ற ஒரு தேச விடுதலை என்கிற புனித கனவை, லட்சிய கனவை எங்களுக்கு கையளித்தான். அதை சுமந்து நிற்கிறோம் நாங்க. என் தம்பி கார்த்திக் சொல்றது போல, இடும்பவனம் கார்த்திக் சொல்றாரு பாருங்க, பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோட சேர்ந்து போராடு, பிரபாகரன் இல்லைன்னா பிரபாகரனுக்காகவும் சேர்ந்து போராடு, நீ போராடு. அதான் கோட்பாடு, அதான் கோட்பாடு. நீங்க ஒரே எளிமை, தலைவன் இருந்தால் தலைவன், இறந்தால் நம் இறைவன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு, 2000 ஆண்டுகளாக தூக்கி சுமந்த கனவை நம் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாம் நம் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமக்கிறோம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும், அவ்வளவுதான். ஒரு கோட்பாடு ஒன்றுதான் நமக்கு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வாருங்கள் எல்லோரும் கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். வாருங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றாக நிற்போம், ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். நமது தாத்தா காமராஜர் அவர்கள், அரசியல் என்பது மக்களுக்கு ஆற்று முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் அரசியல், அவர் சொன்ன கோட்பாடு. நம்முடைய தலைவர், அரசியல் என்பது மக்களிடத்திலே அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார். ஆனால் நாம் அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு, என் அன்பு தம்பி தங்கைகள் இதை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு, அவ்வளவுதான். இது கோட்பாடு, இதை போட்டு குழப்பிக்க கூடாது.
நீங்கள் எப்போவுமே என் அன்பு தம்பி தங்கைகள் நேர்மறை சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்த துடிக்கணும். ஒரு நேர்மறை சிந்தனை என்பது உங்களின் ஆற்றலை 2 மடங்காக பெருக்கிவிடுங்கிறான். நீங்க தண்டமா நேரத்தை வீணடிக்கிறீர்கள். நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை அறியாதவன். உனக்கு கோட்பாடே தப்பா இருக்கு. டைம் இஸ் கோல்டு. நோ, கிடையாது. நேரம் பொன் போன்றது அல்ல. இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம், இந்த தங்கல இன்னொரு தங்கம். ஆனால் நேரம் உயிர் போன்றது, போனா வராது. நீ அப்படிதான் பழகணும். சொல்ல வெள்ளக்கார மாதிரி டான் வர்றாயா, நேரம் தவற மாட்டான்னு. நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா வருங்களே, 5 மணிக்குன்னா 5 மணிக்கு வரலன்னா அவன் எந்திரிச்சு போயிடுவான். அதை கடைபிடித்தவர் நம்ம உயிர் தலைவர். என்னையெல்லாம் அனுப்புவாங்க, இந்த முகாமில் போய் இவர்களை சந்தித்து பேசணும், இவர் முக்கியமானவர், இவரை சந்தித்து பேசணும்னா 10 நிமிடங்கள் தான் அவர்கள் கொடுத்துருக்குன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 10 நிமிடம் தான். அதுக்கு மேலே அவர் பாதி பேசிகிட்டு இருக்காரு, பாதி கருத்து இருக்குது, சொல்லாமல் இருக்கிறார். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான்லாம் நிறைய பேர் பெரியவங்கள போய் சந்திக்கும் போது என் தம்பிகள் கூட்டிகிட்டு போகும்போது நான் வருத்தப்படுவேன். தம்பி டே, அவர் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாரா பாதியில். அண்ணா அண்ணா உட்காருங்க அண்ணா, இதில் தலையிடாதீங்கண்ணா. நீங்கள் அண்ணா நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, இதில் நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்குங்கண்ணா. உட்காருங்கண்ணா, வண்டியில் கதை போடுறோம். டே உள்ளதில் வண்டி போ அண்ணா, நீங்கள் போயிடுவீங்கண்ணா. உங்கள் ஆள் நாங்கள் இப்போ ருத்ரதாண்டா ஆடுவார், யார் வாங்குறது? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கேளுங்க, தம்பி சொல்கிறது கேளுங்க, உட்காருங்க அப்படின்னு. நேரம்னா நேரம் தான். அங்கே போய் சாப்பிட்டீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, இப்போ என்ன படம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பேசிட்டு நேரத்தை கழிச்சா அது ஓன் விருப்பம். உனக்கு 5 நிமிஷம், 5 நிமிஷத்தில் என்ன பேசணுமோ அது செய்தியை பேசிட்டு அனுப்பியிருக்கணும்ல, அவ்வளோதான். நீங்கள் நேரத்தின் அருமை தெரியாமல் வெட்டி பேச்சு, வீங்கதைகள், தண்ட விவாதங்கள், எத்தனை கோட்பாடுகள். லெலின் சொல்றான்ல, உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இதுதான் கோட்பாடு. அதான் கோட்பாடு வச்சுக்கணும். தலைவன் என்றால் தலைவனுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டு முப்பை போல இருக்க வேண்டும் தலைவன். தன்னை எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும் தலைவன். அப்படி இருந்த தலைவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். ஒரு புரட்சியாளனுக்கும் தலைவனுக்கும் வேறுபாடு இருக்கு. தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுகிறவன், புரட்சியாளன் மக்களை போராட தயார் செய்கிறவன். இரண்டுமாக இருந்த தலைவன் நம் உயிர் தலைவன். மக்களுக்காக போராடினார், போராட தயார் செய்த தலைவனும் புரட்சியாளனும் ஒருவனை. நீ சொல்லிப்பாரு, உனக்கு சோர்வு இருக்கும்போது தலைவர் பேர முருகா முருகா என்கிறது போல பிரபாகரா பிரபாகரான்னு சொல்லிப்பாரு. நரம்பு முறுக்கேறதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்போ என் தம்பி முரளி பிரபா 2 பேரும் சேர்ந்து இசையமைத்து தயாரித்து பாட்டை பார்த்தீங்கல்ல, ஒவ்வொரு வரியிலையும் மெய் செலுத்து நிற்கிது. அது காரணம் அந்த ஒரே ரத்தம். புரட்சினா என்ன நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம பாட்டன் இது பூலித்தேவன்னா ஒரு மன்னர், அழகுமுத்துக்கொன்னா மன்னர், வேலுநாச்சியார்னா நம்ம பாட்டி அரசி, மருதுபாண்டியர்னா மன்னர்கள். படைக்கு வரணும்னா அரசர் கட்டளை வருவார்கள், ஆணைக்கிணங்க வருவார்கள் மக்கள். ஆனால் தீரன் சின்னமலை யார்? அவன் சாதாரண குடிமகன், ஒரு வேளாங்குடியில் பிறந்த 9வது மகன். அவன் கூப்பிட்டு படைக்கு ஆழ்வாரானா புரட்சி. அதான் புரட்சி. ஒரு சாதாரண ஒருத்தன் கூப்பிட்டு வா அப்படின்னு நான் போய் படையில் சேர்ந்து சண்டையை போட்டு சாமான் வெள்ளக்காரனை ஏற்றுனா எவன் வருவான்? வந்தான். அதனால தீரன் புரட்சியாளன், அவன் பேரன் பிரபாகரன் புரட்சியாளன். அதனால ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன் வச்சு. அது மாதிரி எங்கள் தலைவன் யாரு? அதிபர் மகனா, இல்லை நாடாண்ட முதலமைச்சர் மகனா, இல்லை மந்திரி மகன்? இல்லை, சாதாரண குடிமகன். தன் மண்ணின் விடுதலைக்கு, தாய் நிலத்தின் விடுதலைக்கு, தனித்தமிழில சோசலிச குடியரசை நிறுவதற்கு வா ரத்தம் சிந்துவோம், உயிரை விலையாக கொடுப்போம்னா ஓடி வந்து 50,000 மாவீரர்கள் செத்தான். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய புரட்சியாளன் பாருங்க. சாதாரண இவரெல்லாம் கூப்பிட்டு யார் யார் வருவதுன்னு நினைக்கல. 5 பேரோட காட்டுக்குள்ள புகுந்தவனுக்காக 50,000 பேர் போராடி செத்தான். அதனால் அவன் புரட்சியாளன். அதற்கு பிறகு நாம யாரு? சாதி சொல்லி கட்சி வச்சோமா, மதம் சொல்லி கட்சி வச்சோமா? இல்லை. மொழி இனம் என்று கொள்கை பேசி வளர்ப்பது என்பது பெரும் புரட்சி, பெரும் புரட்சி. அப்பா முதலமைச்சரா இல்லை அமைச்சரா, வழி வழிய வாரிசா வந்து கட்சி ஆரம்பிக்க? அப்படி இல்லை. சாதாரண குடிமக்கள் நாம், அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், கையறு நிலையில் கண்ணை கசைக்கொண்டு நின்ற பிள்ளைகள். நாம் இன்னைக்கு
எந்த பின்புலமும் இல்லாத ஒரு அரசியல் படையை கட்டி எழுப்பி இன்னைக்கு மூன்றாவது பெரிய ஆற்றல் தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி என்றால் வரலாற்றில் இதுவும் ஒரு புரட்சி தான். இதுவும் ஒரு புரட்சி தான். என்னுயிர் சொந்தங்களே, 20ஆம் நூற்றாண்டில் காலகட்டங்களில் பல தேசிய இனங்கள் போராடி விடுதலை பெற்றது. அந்த மக்களினுடைய தன்னெழுச்சியான புரட்சிகரமான போராட்டங்கள் விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போல 21ஆம் நூற்றாண்டில் பல்வேறு தேசிய இனங்கள் போராடி விடுதலை பெற்றிருக்கிறது. ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது செஞ்சீனம், ரஷ்யா, சோவியத் யூனியன், ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் ஆதரித்தது. அதே போல பாலஸ்தீன விடுதலைக்கு யாசர் அராபத் போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அவருக்கு அரேபிய நாடுகள், சோவியத் யூனியன், ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, இந்த செஞ்சீனம், இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவாக நின்றது, ஆதரித்தது. அதை போல கிழக்கு பாகிஸ்தானில் வங்கதேச மக்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே போராட ஆரம்பிக்க தொடங்கும் போது இந்திய நாடு அரணாக நின்றது. தன்னுடைய படையை, இந்திய படை அங்கு சென்று வென்று ஒரு நாடை பிரசவித்தது, வங்கதேசம் என்று. இந்திய நாட்டின் விடுதலைக்காக தேசிய ராணுவம் கட்டி போராடிய மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கூட ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவாக நின்றது. ஆனால் இந்த போராட்ட வரிசையில் எந்த போராட்டத்துடன் தமிழீழ போராட்டத்தை ஒப்பிட முடியாது. என் உடன் பிறந்தார்களே, இந்த தலைவர்களை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்த அளவில் இருந்த ஒரு இளைஞன் எந்த நாட்டு ஆதரவும் இல்லாத தன் இன மக்களையே படையாக கட்டி உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களையே தனக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு உலகத்தில் தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்தார் என்றால் அது நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். செங்கிஸ்கான் பிறந்ததால் மங்கோலிய இனம் பெருமையடைந்தது. அலெக்சாண்டரால் கிரேக்க பேரினம் பெருமையடைந்தது. நெப்போலியனால் பிரெஞ்சு இன மக்கள் பெருமையடைந்தார்கள். சுபாஷ் பிறந்ததால் வங்க இன மக்கள் பெருமையடைந்தார்கள். அதை போலவே என் அன்பு சொந்தங்களே, பிரபாகரன் என்ற பெருமகனார் பிறந்ததனாலேயே தமிழ் பேரினம் பெருமை அடைகிறது. அதனால்தான் தலைவர் பிறந்த நாள் தமிழர் நிமிர்ந்த நாள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். முடிச்சு தள்ளியிருப்பான். தலைவர் மட்டும் வரவில்லை என்றால், இந்த உணர்வு சூடேற்றவில்லை என்றால், இந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க என்றால் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்ததே தெரியாது. பல்வேறு நாடுகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் நம்முடைய பாட்டன் அருண்மொழி சோழனும் அவன் மன அரசேந்திரனும். சோழன் ஏரி தான், சோழன் லேக்கு தான் அந்த கடலுக்கு பேர். இன்னைக்கு தான் இது இந்து மகா கடல் அதெல்லாம் வச்சிருக்கான். வரலாற்றில் சோழன் ஏரி தான் அது. பொழுதுபோக்கு கப்பல் வெட்டி விளையாடிட்டு இருந்திருக்காங்க நம்ம பாட்டங்க. உலகம்புறா வென்று இந்த கொடி ஏற்றிட்டு வந்தான். அன்னைக்கு தமிழனுடைய பெயர், புகழ், இனப்பெருமை எதுவும் போல. மானுட வாழ்க்கைக்கு ஆகச்சிறந்த நெறியை நம்முடைய வள்ளுவ பெருமானார் படைத்து தந்தார். அப்போலாம் தமிழுடைய பெருமை உலகத்துக்கு சேரல. நமது முன்னவர்கள் மாபெரும் வீரர்களாக இருந்தார்கள். தமிழனுடைய பெருமை போய் சேரல. நம் முன்னவர்கள் தூக்கிய வாளிலும் வேலிலும் போய் சேராத பெருமை நம்முடைய தலைவன் தூக்கிய துவக்கில் உலக அரங்கம் திரும்பி பார்த்து உலக நாடுகள், ஓ தமிழர், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். கப்பல் கப்பலாக மக்களை ஏற்றிக்கொண்டு தமிழர்களை கொண்டு போய் அந்நிய நாடுகளில் கூலிக்கு இறக்குனா. ஆங்கில அகராதியில் தட்டி பார்த்தால் தமிழன் என்றால் கூலி என்றுதான் இருக்குது. கூலி என்றுதான் இருந்தது. கப்பல் இன்னைக்கு அடிமை சகதியில் சிக்குண்டு கிடக்கிறான் நம்ம மக்கள் பல்வேறு நாடுகளில். மலேசியா ரப்பர் தோட்டம், அங்கே இங்கே தென்னாப்பிரிக்காவினுடைய இதுகள் எல்லாம் எவ்வளோ நாடுகளில் போய் கூலிகளாக வேலை பார்த்தோம். அப்படிதான் இருந்தோம். ஒரே நேரத்தில் இலங்கை இராணுவத்தையும் இந்திய இராணுவத்தையும் எதிர்த்து சண்டையிட்டு இந்திய இராணுவத்தை திருப்பி தோக்கடித்து திருப்பி அனுப்பி ஒரு வீர வரலாற்றை நம்முடைய தலைவன் எழுதிய பிறகு அந்த கூலிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு தமிழன் என்றால் புலி என்று மாற்றிட்டார்.
அன்னைக்கெல்லாம் சிங்களவர்கள் வந்து நம்மளை நாய் நாயின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து போட்டாரு, அவர் புலி புலின்ட்டான். கதை அவ்வளோதான். அவர் கோட்பாடில் ரொம்ப இல்லை. என் உடன் பிறந்தார்களே, செய்யலாம் செத்து மடியெல்லாம் கிடையாது, செய்யலைன்னா சாகடி, அவ்வளோதான். அவ்வளோதான். அதில் நீங்கள் கொல்பவன் வெல்வான், இவ்வளோதான் எளிய தத்துவம். கொல்பவன் வெல்வான். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கும். சார்லஸ் டார்வின் சொல்றாரு. அவர் தகுதி உள்ளவே தப்பி பிழைக்கிறது. மனிதரில் மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுங்கள், அவ்வளவுதான். இத கோட்பாடு. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதம் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாது ஒனி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்று புரட்சி பாவனன் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் விழித்தான். அவன்தான் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரித்தான் ஒருவன், சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி திறந்தான் ஒருவன். இங்கும் நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை, தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மரபே, கையிருப்பை காட்ட எழு. எழுந்தான் ஒருவன், அவன்தான் நம்முயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவன்தான் முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை ஆளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள் ஆயினும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவள், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு அந்த அடிமை தமிழ் சமூகத்தின் விலங்கை உடைக்க எழுந்த புரட்சியாளன் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். பைந்தமிழ் நாட்டில் பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளையர் முகத்தில் செவிபட அறைங்கிறார் பாவலர். எழுந்து செவிபட அறைந்த ஒரு மாபெரும் வீரன் நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்வார்கள், ஈழத்தில் பிறந்தவரை இவர்கள் எப்படி தலைவராக இருக்கிறார்கள் என்று. இத்தாலியில் பிறந்தவரையே நீங்கள் தலைவராக இருக்கிற போது சில கூட்டங்கள் அதை எதை போயிட்டு இந்த கொடியை தான் எங்கள் அண்ணன் கொடி நினச்சிருக்காங்க. அவரே அவர் பாட்டங்கொடியை தர, அதுக்கப்புறம் அவர் ஒரு பேரை எடுத்தார், அதுக்கு பின்னாடி வந்த பேரை நான் அதை எடுத்துக்கேன். இது என் பரம்பரை கொடியப்பா. என் பாட்டன் கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி. அது எங்கள் உயிர் கொடி, எங்கள் உறவு கொடி, எங்கள் உணர்வு கொடி. அதுவே எங்கள் புலிக்கொடி, தூக்கி பிடி, அவ்வளவுதான். கும்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாக உருவானவன், கண்பட்டு போகுமோ என்றிந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் துள்ள வரலாற்றில் பல நூறு களம் கண்டவன், பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலைநாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி. கண்ணன தமிழரை காக்கும் காவலனே,
கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே, கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே, கொட்டும் மழை நாளில் குடையான அழகே, ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரென்றும் புகழ்கின்ற எங்கள் தலைவன், தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன் தலைவன், ராஜகோபுரம் எங்கள் தலைவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். தமிழீழம் பெற்று இங்கு தருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன், என்றும் தாய் போல தொடர்ந்து இங்கு வருவானவன். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், அவன் பெருமைக்கு அவன் இங்கு நிகரானவன். என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரா. தமிழன் கண்ணீர் துடைக்க வந்த பிரபாகரா, நீ தாயை விடவும் ஒரு படி மேலே பிரபாகரா. வாழ்க வாழ்க நீ நூறாண்டு, வாழ வேண்டும் நீ நூறாண்டு. வீரத்தமிழா வெற்றி தலைவா பிரபாகரா, உன் பேரை சொன்னால் நெஞ்சில் பொங்குது நாயகரா. என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரா. வாழ்க வாழ்க நீ நூறாண்டு, வாழ வேண்டும்